கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யோசுவா 21 அதிகாரம் 44 கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை யோசுவாவின் வார்த்தை. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் இதே காரியத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய ஆவல் உள்ளவராயிருக்கிறார். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு அல்லது நமக்கு என்னென்ன வார்த்தைகளை சொன்னாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒருவேளை இன்றைக்கு பலவிதமான யுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஏனென்றால் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை யோசித்து பாருங்கள். எகிப்தில் அடிமைத்தனம், வேலையும் வலுவாயிருந்தது. ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுவித்து கொண்டு வந்த ஆண்டவர் அவர்கள் வர வழியிலே அநேக பிரச்சனைகளை சந்தித்தார்கள். சிவந்த சமுத்திரம், எரிகோ, வனாந்தரம் என்று. ஆனால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் கூடவே நடந்து வந்தார். அது மாத்திரமல்ல, இங்கே கானானுக்கு முன்பாக வந்து கூட இந்த கானானை சுதந்தரிக்க முடியுமா என்பது போலத்தான் சூழல் இருந்தது. போய் வந்த 12 பேரில் 10 பேர் துர்செய்தியை தான் சொன்னார்கள். ஆனால் அந்த 2 பேரின் வார்த்தையை கேட்டு பிரவேசிக்க விசுவாசத்தோடு தங்கள் காலடிகளை எடுத்து வைத்தார்கள். நடந்தது என்ன? அந்த தேசத்தை சுதந்தரித்தது மாத்திரம் அல்ல, யுத்தத்தை அவர்கள் பார்க்கவே இல்லையாம். எகிப்தில் அடிமைத்தனம் என்கிற வேதனை இருந்தது, சுதந்திரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு யுத்தமே இல்லாமல் ஒரு ஆண்டவர் அழகான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த சத்ருவும் எதிரே நிற்காதபடிக்கு ஆண்டவர் இவர்களோடு கூட இருந்தார். அந்த சத்ருக்களை எல்லாம் இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தாரே. இன்றைக்கு அதே தேவன் உங்களுக்கு ஆணையிட்டதை செய்ய அவர் போதுமானவர். உங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்களிலிருந்து உங்களை இளைப்பாற பண்ண அவர் வல்லமையுள்ளவர். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களை உங்கள் கையில் கொடுக்க அவர் உண்மையுள்ளவர். ஆனால் யாருக்கு ஆண்டவர் இதை செய்வார் என்று சொன்னால், அந்த 10 பேரின் பேச்சை கேட்டு அவர்கள் நின்றிருப்பார்கள் என்று சொன்னால் இந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்திருக்க மாட்டார்கள். அந்த 2 பேரின் வார்த்தையை கேட்டு பிரவேசித்தார்கள், அற்புதத்தை பெற்றார்கள். இன்றைக்கு நீங்களும் சுற்றி இருக்கிற ஜனங்களின் வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகாமல், ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை கேட்டு விசுவாசத்தோடு உங்கள் அடியை தொடருவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களையும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணுவார். எல்லா சத்துருக்களிலிருந்தும் உங்களை பாதுகாப்பார். அது அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு ஆணையிட்ட ஒவ்வொரு காரியத்தையும் அழகாய் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.